வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு தவறான முடிவால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை பின்னோக்கி அழைத்து சென்றது. ஒரே ஒரு தவறான முடிவு வாழ்க்கையை பல ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்ற ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது பெண்களாலேயோ ஆண்களாலேயோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். முக்கியமாக காதலின் ஒரு பக்கங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் காலங்களும் கொஞ்சம் கடக்க கடக்க ஏன் நாம் காதலித்தோம், அந்த ஒரு நபரை காதலித்ததால் தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று உங்களையே நீங்கள் வருந்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே காதல் செய்வது பெரிது கிடையாது. ஆனால் அதை சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அல்லது ஆரம்பத்திலே கண்டுபிடித்து அந்த நபர்களை விட்டு விலகுவதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது அவசரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் தான் அது உங்களுக்கு ஆரம்பத்துல தவறுகள் போல தெரியாது. ஆனா பிற்காலத்தில் இவ்வளவு பெரிய தவறை நம்ம வாழ்க்கைக்குள்ள செய்து விட்டோம் என்று நீங்கள் வருந்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். எனவே எதை செய்தாலும் அவசரப்படாமல் பொறுமையின் மதிப்பை மிகவும் தாமதமாக நீங்கள் உணர வைத்துக் கொண்டு பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக யோசித்து செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாகவே நடக்கும். எதையும் தராசு போல சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலாம் ராசியான நீங்கள் ஒரு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்பட்ட அவசரத்தில் எந்த ஒரு தவறான முடிவும் உங்களுடைய வாழ்க்கை பாதையவே பல ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்று விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். அன்று கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்திருக்கலாமே என்று அதனுடைய விளைவுகளை சந்தித்த போது ஒவ்வொரு நாளும் வருந்தி நீங்கள் ஏங்கி போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள உண்டு. உங்களின் அவசரத்தால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் மன ரீதியான இழப்புகள் தான் எதிலும் நிதானங்களும் பொறுமையும் எவ்வளவு அவசியம் என்ற பாடத்தை உங்களுக்கு மிக தாமதமாகவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். எனவே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தியதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு தவறான முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றி போட்டது. வாழ்க்கையில் சில முடிவுகள் நம்முடைய பாதையை முழுமையாக மாற்றிவிடும். ஆனால் நல்ல முடிவுகளை எடுத்தால் அது நல்லதாக மாற்றி கொடுக்கும். கெட்ட முடிவுகளையும் அவசரமான முடிவுகளையும் எடுத்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பின்னே மட்டும்தான் தள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஒரு சிறிய சிறிய அவசரம், ஒரு நம்பிக்கை, ஒரு தவறான கணிப்பு கூட சில நேரங்களில் பெரிய விளைவுகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவு நிச்சயமாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அது சரியானதாக தோன்றியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள். ஆனால் காலங்கள் சென்ற பிறகுதான் அதனுடைய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அன்று மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய பல முறைகள் அந்த காரியங்கள் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மீண்டும் நிச்சயமாக தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் துலாம் ராசியினரை அந்த அனுபவங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துள்ளது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. முடிவு எடுப்பதற்கு முன் முழுமையாக சிந்திக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். ஜோதிட பார்வையில் ஒவ்வொரு அனுபவங்களும் மனிதனின் வளர்ச்சிக்காக ஒரு படியாகவே பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் எதை பண்ண வேண்டும், அதை எப்படி பண்ண வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக செய்தால் அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்து நடந்து கொள்ளுங்கள். அது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுபகாரியங்கள் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்துவிட்டது. உடன் இருப்பவர்களை
பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். பல மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்களே சமாளித்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் என்பது இப்பொழுது உண்டாகத் தொடங்கும். ஆன்மீக எண்ணங்கள் இப்பொழுது மனதிற்குள் மேம்பட்டு அது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் பிறந்துவிடும். மனக்கசப்புகளும் வீட்டில் முழங்கக்கூடிய மங்களகரமான சப்தங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்களால் உருவான மனக்கசப்புகள் மற்றும் உறவினர்களின் வீண் தலையீடுகள் அனைத்தும் இனிமேல் முற்றிலும் முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு லாபத்தையும் ஒரு விதமான ஒரு நன்மைகளையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவங்களும் இப்பொழுது மேலோங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். தடைபட்டு வந்த சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து விரைவில் கல்யாண மேல சப்தமும் குழந்தை பாக்கியம் சார்ந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வீடெங்கும் முழங்கி குடும்பத்தில் ஒரு ஆனந்தங்கள் பொங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் ஒரு நேரங்கள் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையை அது அழகாக மாற்றும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அருகில் வந்துவிட்டது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும். இனிமேல் குடும்பத்தில் இருந்த பழைய மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உறவுகளில் மீண்டும் இப்பொழுது நெருக்கங்கள் என்பது உருவாக தொடங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல நிகழ்வோ குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளோ இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஜோதிட நம்பிக்கையின்படி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் காலங்கள் மனதிற்கு புதிய உற்சாகத்தை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். ஒரு காலத்தில் பிரிந்த மனங்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்களுடைய உண்மையான அன்பை உணரக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசியினரை குடும்பத்தின் மகிழ்ச்சியே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த மகிழ்ச்சி மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மலரக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுபகாரியங்கள் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்துவிட்டது. உடன் இருப்பவர்களை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். பல மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்களே சமாளித்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும்.
பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் என்பது இப்பொழுது உண்டாகத் தொடங்கும். ஆன்மீக எண்ணங்கள் இப்பொழுது மனதிற்குள் மேம்பட்டு அது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் பிறந்துவிடும். மனக்கசப்புகளும் வீட்டில் முழங்கக்கூடிய மங்களகரமான சப்தங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்களால் உருவான மனக்கசப்புகள் மற்றும் உறவினர்களின் வீண் தலையீடுகள் அனைத்தும் இனிமேல் முற்றிலும் முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு லாபத்தையும் ஒரு விதமான ஒரு நன்மைகளையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவங்களும் இப்பொழுது மேலோங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். தடைபட்டு வந்த சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து விரைவில் கல்யாண மேல சப்தமும் குழந்தை பாக்கியம் சார்ந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வீடெங்கும் முழங்கி குடும்பத்தில் ஒரு ஆனந்தங்கள் பொங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் ஒரு நேரங்கள் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையை அது அழகாக மாற்றும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அருகில் வந்துவிட்டது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும். இனிமேல் குடும்பத்தில் இருந்த பழைய மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உறவுகளில் மீண்டும் இப்பொழுது நெருக்கங்கள் என்பது உருவாக தொடங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல நிகழ்வோ குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளோ இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஜோதிட நம்பிக்கையின்படி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் காலங்கள் மனதிற்கு புதிய உற்சாகத்தை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். ஒரு காலத்தில் பிரிந்த மனங்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்களுடைய உண்மையான அன்பை உணரக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசியினரை குடும்பத்தின் மகிழ்ச்சியே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த மகிழ்ச்சி மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மலரக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக